தானியேல் 9ஆம் அதிகாரம் 26 மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்போ இந்த மேசியா யார் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது அறிந்து கொள்ளணும் வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மேசியா என்பதற்கு மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அல்லேலூயா. மேசியா என்றால் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து என்றால் உலக ரட்சகர், மேசியா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் மாத்திரம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான், மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எல்லாருடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணார்? மரிப்பார் என்ற வார்த்தை தான் அங்கே என்ன பண்ணுகிறது? மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த மேசியா யார் என்றால் அவர் கிறிஸ்து. மேசியா என்றால் அர்த்தம் என்ன? கிறிஸ்து என்று அர்த்தமா. அல்லேலூயா. இன்னும் காரியம் நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியா ஸ்திரீ சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் அது 25, 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, யார் அது? சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி. நல்ல கவனிங்க. கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அல்லேலூயா. தானியேலை நாம் வாசிக்கும் பொழுது மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா என்றால் கிறிஸ்து என்று அர்த்தம். இங்கே சமாரியா ஸ்திரீனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். ஆனா 26ஆம் வசனம் இயேசு கிறிஸ்தே சொல்லுகிறாரு, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நல்ல கருத்தை ஆண்டு நமக்கு